அதாவது 2021 தேர்தலில் பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தினமும் டீச்சர்ஸ்ங்க, வாத்தியாருங்க ஒரு சைடில் போராடிட்டு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதில் இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணிக்க, ஏதோ முழுமையான அவங்க கேட்ட பென்ஷன் ஸ்கீமை அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது அரசு ஊழியர்கள் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களை பாருங்கள், டெய்லி அவங்கள குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கைது செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கோரிக்கையை. அதே போல் 150 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் கொடுக்குறேன்னு சொன்னார். அதை பற்றி கவலையே இல்லை, அதை பற்றி மறந்துட்டார். அதுக்கு போல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 125 நாள் விபி ராம்ஜி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் செய்யலை. ஆனால் நம்ம செய்கிறத வரவேற்கவும் இல்லை, வரவேற்காமல் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்வதை ஏற்று கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் முதல்ல அவர் தேர்தல் வாக்குறுதி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் வரைக்கும் நான் பார்ப்போன்னா, திமுக வீட்டுக்கு போகிற தேதி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. திமுக என்னைக்கு தேர்தல் நடந்தாலும், இன்றைக்கி நடந்தாலும் சரி, அது ஏப்ரல் நடந்தாலும் சரி, மே மாதம் நடந்தாலும் சரி, திமுக வீட்டுக்கு போவது உறுதி. மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி சொத்து பதிவு செய்கிறதுல பதிவு கட்டண உயர்வு, இப்படி மக்கள் மேலே, மக்கள் தலை மேலே உயர்வு தான் பண்ணியிருக்கிறார்கள். அதே போல் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் திமுக வீட்டுக்கு போவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் பாருங்கன்னா, திமுக நான் தான் சொல்கிறேன், திமுக வீட்டுக்கு செல்வதற்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுகவுடைய அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. அது நீங்கள்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் அதுதான் நான் சொல்கிறோம், எங்களுடைய பிரதமர் அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர்களுக்கும், எங்களுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். ஏற்கனவே ஏப்ரலிருந்து எங்களுடைய தேர்தல் பணியானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு எங்களுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரையானது, அவர் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றம் வாரியாக, மாவட்ட வாரியாக தன்னுடைய யாத்திரையை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர் ஒரு மக்கள் பல லட்சம் மக்கள் கூடி அங்கு மிகப்பெரிய ஒரு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு அடித்தளமாக இந்த மாநாடு. அதாவது அந்த குழுவே பொய்யை எப்படி சொல்கிறது? ஏன்னா போன 2021 தேர்தல்லையே அவங்க சொன்ன பொய்களை இன்னும் மூடி மறைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில் இன்னொரு குழு போட்டிருக்காங்க. எப்படி தமிழக மக்களை ஏமாற்றுவது, எப்படி தமிழக மக்களுடைய நம்பிக்கை மோசடியாக செய்வது, எப்படி தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான சொல்லி அது மூலியமாக வாக்குகளை சேர்ப்பதற்கான ஒரு குழுவாக தான் இந்த நிச்சயமாக எங்கள் குழுக்கள் வரப்போகிறது. எங்களுடைய மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் பல வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் படி நாங்கள் ஊராக சென்று மக்கள் மத்தியில் மக்களிடத்திலிருந்து தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதை தான் நாம் தேர்தல் அறிக்கையாக வெளியிட இருக்கின்றோம். தமிழக மக்கள் சார்பில் தான் இருக்கணும். தமிழக மக்களுக்கான தேர்தல், தமிழ் மக்களுக்கான தேர்தல். இது தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் மக்களினுடைய மேம்பாடு, தமிழகத்தினுடைய மேம்பாடை பொறுத்து தான் அந்த தேர்தல் அறிக்கை.